வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆதார் விவரங்களை கட்டணமின்றி புதுப்பிப்பதற்கான அவகாசம் டிசம்பர் 14 வரை நீட்டிப்பு. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவிப்பு. டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என முதலமைச்சருக்கு எள்ளளவும் விருப்பமில்லை. விசிக சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெறும் நிலையில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பேட்டி. ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு முதலமைச்சர் அவர்கள் அது மூடலாம். அவருக்கு டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பமில்லை. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். மதுரையில் தீ விபத்து நடந்தபோது சகோதரரை செல்போனில் அழைத்து உதவி கேட்ட பெண் மூச்சு திணறலுடன் கதறும் ஆடியோ வெளியானது. மதுரையில் தீ விபத்துக்குள்ளான கட்டடத்தை இடிக்க முடிவு. நோட்டீஸ் அனுப்பி ஒரு வாரத்துக்குள் இடிக்க மாநகராட்சி திட்டம். தமிழ்நாட்டில் ரூபாய் 500 கோடி முதலீடு செய்கிறது கேட்டர்பில்லர் நிறுவனம். திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கட்டுமான கருவிகள் உற்பத்தியை விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அக்டோபர் 15ஆம் தேதி தள்ளிப்போவதாக தகவல். 23ஆம் தேதி நடத்துவதற்கு குறுகிய காலமே இருப்பதால் மாற்றப்படுவதாக தகவல். மகாவிஷ்ணுவை திருப்பூரில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அழைத்துச் சென்று காவல்துறை விசாரணை. பணப்பரிவர்த்தனை தொடர்பாக விசாரிக்க காவல்துறை திட்டம். திருச்சியில் நடைபெறும் முதலமைச்சர் கோப்பைக்கான சிலம்ப போட்டியில் 40 கிலோ எடை உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற அறிவிப்பால் சர்ச்சை. பெரும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அனைத்து போட்டியாளர்களுக்கும் அனுமதி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு நாளை தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். மாணவர்கள் இருமொழி கொள்கையையே விரும்புகின்றனர். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டி. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே 3 இளைஞர்களிடம் அமலாக்கத்துறை விசாரணை. வங்கி பரிவர்த்தனை தொடர்பாக விசாரணை நடப்பதாக தகவல். பணி நிரந்தரம் கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டம். 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த 37 வயது ஆண் இறந்ததாக மருத்துவத்துறை தகவல். பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி 10ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். பெரும்பாலான ரயில்களில் சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குனர் சுந்தர் சிவுடன் கைகோர்க்கும் வடிவேலு. கேங்கர்ஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு வடிவேலுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. ஆதார் கார்டுகளை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் கார்டு எடுக்கப்பட்டு 10 ஆண்டுகளை கடந்தவர்கள் தங்களது கார்டுகளை புதுப்பிக்க வேண்டும் என ஆதார் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் புகைப்படம், கைரேகை, கருவிழி, முகவரி, செல்போன் எண், பெயர், பிறந்த தேதி உள்ளிட்டவற்றை மக்கள் திருத்தம் செய்து வருகின்றனர்.
செப்டம்பர் 14ஆம் தேதி வரை இலவசமாக புதுப்பிப்பு செய்யலாம் எனவும் அதன் பிறகு 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் செப்டம்பர் 14க்குள் புதுப்பிக்காவிட்டால் ஆதார் செல்லாது என பரவிய தவறான தகவலால் பல மையங்களில் ஆதாரை புதுப்பிக்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் ஆதார் கார்டுகளை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் இலவசமாக ஆதாரை புதுப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் மகளிர் விடுதி ஒன்றில் பிரிட்ஜ் வெடித்த விபத்தில் சிக்கி 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அந்த விடுதியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கட்ராபாளையம் தெருவில் விசாகா என்ற பெண்கள் விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்த பழைய பிரிட்ஜ் ஒன்று அதிகாலை 4:30 மணி அளவில் திடீரென வெடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தீப்பற்றி மளமளவென பரவ தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் விடுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் பெண்கள் பலரும் அவசரமாக வெளியேறினர். அதிகாலை நேரம் என்பதால் உறங்கிக் கொண்டிருந்த சிலர் தீக்காயங்களுடன், சிலர் மூச்சுத் திணறலுக்கும் உள்ளாகினர். அவர்களை மீட்டு சக பெண்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது செல்லும் வழியிலேயே பரிமலா, சரண்யா ஆகிய 2 பேர் உயிரிழந்தனர். விடுதி வார்டன் புஷ்பா, செவிலியர், கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 3 பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த 2 பெண்களும் பள்ளி ஆசிரியர்கள் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் விடுதி உரிமையாளரான இன்பா என்ற பெண்ணை கைது செய்தனர். மேலும் விபத்து நடந்த இடத்தில் மதுரை ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். விபத்துக்குள்ளான விடுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடுதி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அங்கு தங்கியிருந்த பெண்கள் புகார் கூறியுள்ளனர். செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃப்ரிட்ஜ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அது செகண்ட் ஃப்ளோர்ல உள்ள ஃப்ரிட்ஜ்ல வந்து மெடிசின்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. கீழே வந்து ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப் இருக்கு. ஸோ அந்த மெடிசின்ஸ்ல இருந்து வந்திருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஆனா ஃப்ரிட்ஜோட பேக் சைடு வந்து கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகி தான் அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள் வந்து ரெஸ்ட் ரூம் போறப்பதான் ஸ்மெல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கீழே இறங்கி வந்தோம். அந்த புகை மூட்டை அதிகமானால யாராலையும் கீழே இறங்கி வர முடியல. சாப்பாடு நல்லா இருக்காது, அங்க சுத்தமாவே இருக்காது, சாப்பிடுறதுக்கே விருப்பம் இல்லாத மாதிரி. மதியம் சாப்பாடு தரணும்னா அவ்வளோ ஸ்மெல்லு வரும், அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பாடு. அதே மாதிரி பாத்ரூம் நீட்டாவே இருக்காது, தண்ணி வரவே வராது. ஒரு சில குளிக்காம பல்லு விளக்காம காலேஜ் போவோம். இதனிடையே விடுதி தீ விபத்தில் சிக்கிய ஜனனி என்ற கல்லூரி மாணவி தனது அண்ணனுக்கு போன் செய்து பதறிய ஆடியோ வெளியாகி உள்ளது. ஐயோ அண்ணே முத்து வாங்கவே யாராவது காப்பாத்துங்க. விபத்து நடந்த விடுதியில் தங்கியிருந்த பெண்களை அருகில் உள்ள தர்காவில் தங்க வைக்க அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தனர். செய்வதறியாது தவித்த பெண்களுக்கு உடனடியாக இஸ்லாமியர்கள் செய்த இந்த உதவி அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பள்ளிவாசலை திறந்து விட்டுட்டாங்க. இந்த இருக்க லேடிஸ் ரொம்ப பரேஷனாக இருந்தாலும் அவங்கள பூரா அழைச்சிட்டு கொண்டு போய் அமைதியாக உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான ஆலோசனை உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி டாய்லெட்ஸ்லாம் திறந்து விட்டு போய் ஒரு 6-7 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. அவர் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா பெண்களுமே நாங்கள் எங்கள் தொழுகையை கூட பிற்படுத்திட்டு கூட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணோம். இந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தை நேரில் ஆய்வு செய்ய வந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் நோட்டீஸ் அனுப்பிய பின்னும் ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதாக ஆட்சியர் சங்கீதா பதிலளித்தார். We are collecting information, then we'll talk to you. இல்ல மேம் 1 year அவங்க ஏன் மேம் ஆக்ஷன் எடுக்காம இருந்தாங்க அவங்க மேல? இல்ல மேம் 1 year நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்காங்க. கோர்ட்ல கேஸ் இருக்கு, நான் அப்பவே பேட்டி கொடுத்துட்டேங்க. இதனிடையே தீ விபத்து நடைபெற்ற விடுதி கட்டடத்தை 1 வாரத்தில் இடிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. கட்டட உரிமையாளருக்கு மீண்டும் ஒருமுறை நோட்டீஸ் வழங்கப்பட்டு கட்டடம் இடிக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரையில் தீ விபத்து நடந்த இடத்தில் அமைச்சர்
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விபத்தில் எரிந்த சான்றிதழ்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். ஃபீஸு டெபாசிட்லாம் திருப்பி வாங்குவதற்கு தகவல் அடிப்படையில் முயற்சி எடுத்து எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ செஞ்சுக்குவோம். இல்லை என்றால் நானே முன் வந்து என்ன உதவி செய்யணும் செய்யறதுக்கு ரெடியாக. இது முதல் கடமை. இரண்டாவது, இத்தகைய நிகழ்வுகள் எப்படி நடந்தது, என்னென்ன விதிமீறல் இருந்துச்சு, அதில் எதை திருத்திருக்க முடியும் என்னன்றது கண்டு ஆராய்ந்து அதற்கு முழு ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை போலீஸ்லேயும் கலெக்டர் லெவல்லையும் கமிஷனர் லெவல்லையும் எடுக்கப்படும்.